அடுத்ததா பிருத்விராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, செல்லமா வந்து பப்ளு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, தமிழ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர். ஸோ அவரோட லைஃப்ல வந்து நெறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சீத்தல் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட வந்து லிவிங் டுகெதர்ல வந்து இருந்தாரு நம்ம பப்ளு. ஓகே. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. அதுவும் முக்கியமா வந்து பிருத்விராஜுக்கு வந்து அனிமல் படத்துல வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ற மாரி அந்த பொண்ண வந்து கொஞ்சம் பிரியறதுக்கான பிளான்லாம் வந்து பக்காவா பிளான் பண்ணி தான் வந்து பிரிஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைலாம் வந்து வாண்டடா அவரே வந்து கிரியேட் பண்ணி ரீசன்லாம் வந்து அவரே வந்து கிரியேட் பண்ணி அந்த பொண்ணை விட்டு கொஞ்சம் விலைக்கு போக ஆரம்பிச்சாரு நம்ம பப்ளு அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புல வந்து சொல்ல, அதாவது அவருக்கு அகைன்ஸ்டா வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீத்தல வந்து ஒரு பையனை கூட வந்து டேட்டிங்லாம் போறாங்க, அவுட்டிங்லாம் வந்து போறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில வந்து லீக் ஆயிட்டு இருந்தது. ஸோ இது நடுவில் வந்து ரெண்டு பேருமே வந்து மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பப்ளு தரப்புல இருந்து பப்ளு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் சீத்தலுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்கு அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அப்பயே முன்னாடியே நான் பார்த்துட்டேன், கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பப்ளு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் வந்து அப்பத்துலேருந்து அந்த பொண்ணை வந்து விட்டு விலக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரீசன் வந்து இப்போ முன்னெடுத்து வைக்கிறாரு. இப்போ பப்ளு சொல்றது உண்மையா, இல்லைன்னா அந்த பொண்ணு தரப்புல இருந்து பொண்ணு சொல்றது உண்மையா அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி பப்ளிக்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, பப்ளு பக்கம் வந்து நியாயம் இருக்கா, அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருக்கா? மாத்தி மாத்தி பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க, யார் உண்மை? அடுத்ததா ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து புஷ்பா படத்துக்காக ப்ரமோஷன் பண்றதுக்காக இன்டர்வியூல எடுத்திருக்காங்கோ. அப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கோ. உங்களுக்கு வந்து எந்த ஹீரோன் வந்து ரொம்ப ரொம்ப எந்த ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எந்த படத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஆக்டர் அப்படி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் வந்து கில்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கில்லியா? நம்ம விஜய் சாரோட படமா? ஆமாமா. அது தெலுங்குல வந்து போக்கிரின்னு ரிலீஸ் ஆச்சுல, அதோட ரீமேக் தான் கில்லி இல்ல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. டக்குன்னு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. இது போக்கிரி படத்தோட ரீமேக் தான் கில்லியா? எப்பமா யாரும்மா சொன்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேள்வியில வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்க அதுன்னு டைரக்டா வந்து கேட்கலையாம். எல்லாம் வந்து கீழ வந்து ரீட்வீட் பண்ணி, ரிப்ளை பண்ணி, கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டு அதுல வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து ராஷ்மிகா மந்தனுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்குது. ஆஹா, இந்த மாதிரி உளறிட்டோமே, சரி சமாளிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சமாளிஃபிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். சாரிங்க, உங்க வீட்டு போனா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. இது நடுவில் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம விஜய் சாருக்கு வந்து இவங்க வந்து ஜால்ரா தட்டுறாங்க, அடுத்ததா பட வாய்ப்பு ஏதாச்சும் கிடைக்கணும்ல, அதனால வந்து ஜால்ரா தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ விஜய் சாரோட கடைசி படம் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, இதுல வந்து சின்ன கேரக்டர் கிடைச்சா கூட நான் போய் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி ஜால்ரா மேல ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ராஷ்மிகா மந்தனா. அடுத்தது நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் இருக்கா பார்த்தீங்களா, தரமான ஒரு மியூசிக் கம்போசர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஓகே. அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு பெரிய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் மியூசிக் கம்போசர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அமரன் படத்துக்காக அவருக்கு வந்து அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய பேர் போய் கலந்துக்கிட்டாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம சைந்தவி இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ஜிவி பிரகாஷ் குமாரோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க தான் வந்து சைந்தவி, அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து அவார்ட்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு, ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கீழே இருந்த நம்ம சைந்தவி வந்து எமோஷன் ஆகியிருக்காங்களாம். அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப துக்கப்பட்டு, ரொம்ப ஃபீலிங்கோட, ரொம்ப எமோஷனோட ஜிவி பிரகாஷ் குமாரை வந்து பார்த்துட்டு இருந்ததா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து என்ன சொல்றாங்க சுற்று வட்டாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஜிவி பிரகாஷ் குமார் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து கேன்சல் ஆயிடுங்க. ரெண்டு பேரும் நடுவில் வந்து லவ் இருக்குங்க, திருப்பி ஒன்று சேர போறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஆணித்தனமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதனால இவங்க உண்மையிலேயே வந்து எமோஷன் ஆனாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஜிவி பிரகாஷ் குமாரோட அவங்களோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆசையாகவும் இருக்கு, கனவாகவும் இருக்கு, ரெண்டு பேருமே ஒன்று சேரணும் அப்படின்றது. சேருவாங்களா சேர மாட்டாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.